உறவுகளுக்கு வணக்கம். அட் ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட் என்கின்ற யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நாங்கள் போடக்கூடிய சகல நிகழ்ச்சிகளையும் எங்கள் உறவுகள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் எங்களுடைய நன்றிகள். தொடர்ந்து எங்களுடைய சேனலினை நீங்கள் பார்வையிட்டு சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு எங்களுக்கு ஒரு லைக் செய்து ஷேர் பண்ண மாற்றிருக்கின்றோம். அப்பொழுதுதான் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கின்ற எங்களுக்கு இது ஒரு உந்து சக்தியாக அமையும். அது மாத்திரமல்ல, ஏனையவர்களுக்கும் இது ஒரு முன்னுதாரணமாக அமையும் என கூறிக்கொண்டு இன்றைய இந்த சாதனையாளர்களின் சாதனை பயணம் என்கிற நிகழ்ச்சிக்குள் உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி. இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நான் அழைத்திருப்பது எங்களுடைய இந்த பார்வையற்றோர் அறக்கட்டளை நிலையத்தினுடைய உப செயலாளரும் முன்னாள் செயலாளரும் சுயதொழில் முயற்சியிலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு முயற்சியாளருமாகிய திரு பாலசிங்கம் பகிதரன் அவர்கள். வணக்கம் பகிதரன் அவர்களே. வணக்கம். இன்றைய இந்த சாதனையாளர்களின் சாதனை பயணம் என்ற நிகழ்ச்சிக்கு நாங்கள் ஒரு பொருத்தமான நபரை கொண்டு வந்திருக்கிறோம். உண்மையில் இவர் ஒரு ஆரம்பத்தில் ஒரு பார்வை குறைபாடு உடையவராக இருந்தாலும் அந்த பார்வையை வைத்து அவர் பல செயல்களை சுயமாக செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்று 20 வயதில் முற்றாக பார்வை வந்தவர். முற்றாக பார்வையற்ற பின்பும் அவர் தன்னுடைய வாழ்க்கையை கைவிடவில்லை. பல சிரமங்களுக்கு மத்தியிலும் தன்னுடைய வாழ்க்கையை கட்டியெழுப்பி இப்பொழுது ஒரு குடும்பஸ்தராக ஒரு குழந்தையோடு அவர் பல சுய தொழில்களை செய்து கொண்டிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, ஒரு முற்போக்கு சிந்தனைவார் எப்படி நாங்கள் முன்னேற்று வரலாம் என்கின்ற அந்த கோணத்திலே சிந்திக்கின்றவர். அது மாத்திரமல்ல, அடுத்தவருடைய கையை அவர் விரும்பாதவர்கள் தன்னால் உழைத்து தானே வாழ வேண்டும் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறவர். தற்போது அவர் தாங்கள் வசிக்கின்ற இடம் திரைப்படையிலே குடும்பசக்தி இடத்தில் வசித்துக் கொண்டிருக்கிறார். பகிதரன், உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகத்தை நீங்கள் இங்கு நேர்களுக்கு வழங்கினால் நன்றாக இருக்கும். எங்களுக்கு பிறந்தீர்கள், இங்கு வழங்கினீர்கள், இப்படி உங்களுக்கு பார்வையிழப்பு ஏற்பட்டது என்பதை பற்றி சற்று நேர்களுக்கு சொன்னால் சிறப்பாக இருக்கு. முதலில் எனக்கு அறக்கட்டளை யூடியூப் சேனலில் என்னை அழைத்தமைக்கு முதலாக யூடியூப் சேனல் அவர்களுக்கு நன்றி. எங்களுடைய இலங்கை கண்பார்வையற்றோர் அறக்கட்டளை நிர்வாக சபையினருக்கும் இந்த யூடியூப் சேனல் பணிப்பாளர்களுக்கும் உங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்று சொன்னால் நான் பிறந்தது கொழும்புல. என்னுடைய தந்தையாருடைய பெயர் பாலசிங்கம், கார்த்திகேசு பாலசிங்கம். அவர் வேலனை பிறப்பிடமாக கொண்டவர். நாட்டில் கடந்த யுத்த சூழ்நிலை காரணமாக எங்களுடைய அப்பா நான் எல்லாம் கொழும்புல தான் இருந்தேன். எங்களுடைய அப்பா கொழும்புல தான் இருந்தவர். அவர் அச்சு தொழில், அதாவது பிரிண்டர்ஸ் என்ற தொழில் தான் அவருடைய தொழில். அதே தொழிலில் தான் நாங்கள் கொழும்பில் வசித்தோம். நான் கொழும்பில் தான் பிறந்தேன். அப்போ பிறந்திருந்த டைம், அப்போ எனக்கு பிறந்த நேரமே எனக்கு ஒரு கண்ணில் பார்வை இல்லை, ஒரு கண்ணில் மட்டும்தான் பார்வை இருந்தது. நான் அந்த பார்வையை வைத்துக்கொண்டு நானும் அச்சு தொழில் தான் அதாவது பிரிண்டர்ஸில் தான் வேலை செஞ்சு கொண்டிருந்தேன். நாளடைவில் எனக்கு இந்த மற்ற கண்ணிலையும் பார்வை குறைந்து கொண்டே எனக்கு கிட்டத்தட்ட 20 வயசுல என்னுடைய கண் பார்வை முற்றாக இழக்கப்பட்டது. முற்றாக இழக்கப்பட்ட நேரம் நான் என்னன்னு சொல்றது, முற்றாக இழக்கப்பட்ட நேரம் முடங்கிய ஒரு நிலைமையில தள்ளப்பட்ட நான். அப்பொழுது நான் முடங்கிய ஒரு நிலைமையில தள்ளப்பட்டிருந்த நேரம் என்னுடைய நான் எனக்கு சின்னதுல இருந்தே இந்த வானொலி கேட்குற பழக்கம் இருக்கு. அதாவது வானொலிகள் கேட்பது பொழுதுபோக்கு. எனக்கு அந்த வானொலி கேட்பது என்னுடைய வழக்கம். அப்பொழுது சூரியன் எஃப்எம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வானொலி மூலமாக இரவு 9 மணிக்கு ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஒளிபரப்பாகும். இதயத்தோடு இதயம் என்ற நிகழ்ச்சி அந்த நேரம் அது ஒளிபரப்பானது. அந்த நிகழ்ச்சியிலே எங்களுடைய மன கஷ்டங்கள்,
எங்களுடைய துன்பம் எது என்றாலும் அந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளலாம் என்ற ஒரு அஹ், இருந்தது. அப்பொழுது நான் ஒரு முறை அந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து அந்த நிகழ்ச்சியின் நிகழ்ச்சி தொகுப்பாளர் பிரசாந்த் அண்ணாவுடன் உரையாடினேன். அப்போது நான் உரையாடின போது அவர் கேட்டார், உங்களுக்கு நான் என்ன என்ன வழியில் உதவ வேண்டும். அப்பொழுது நான் அவரிடம் கேட்டேன், நான் இப்பொழுது என்னுடைய மற்ற கண்ணும் பார்வை இழந்து இருக்கின்றேன், பட்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு அப்படி இருக்க விருப்பம் இல்லை. எனக்கு விருப்பம் நான் சுயமாக இயங்க வேண்டும், எனக்கு என் சொந்த காலில் நான் நிற்க வேண்டும். அதுக்கு எனக்கு ஒரு தொழில் தேவை. நான் இவ்வளவு நாளும் செய்த தொழிலை என்னால் இப்பொழுது செய்ய முடியாது. அதை என்னால் இப்போது செய்ய முடியாது. அதனாலே எனக்கு வேற ஒரு தொழில் தேவை என கேட்கிறேன். அப்பொழுது அந்த கேட்டபொழுது அவர் தான் அதற்கான நடவடிக்கை எடுப்பதாக கூறிவிட்டு விட்டார். அப்பொழுது எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. அந்த அழைப்பிலே ஒரு அழைப்பு வந்தது. அந்த கதைத்துல அவ ஒரு ஆசிரியை. அவ என்னட்ட கோல் எடுத்து கதைக்கும் போது அவ மன்னார்ல இருப்பதாகவும் அவவும் பார்வையற்றவர் என்ற ஒரு ஆசிரியை எனவும் கூறி அவர் என்னிடம் கேட்டது, உங்களுக்கு நான் எவ்வாறு உதவுவது. நான் கூறியிருந்தேன், எனக்கு ஒரு தொழில் வாய்ப்பை பெற்றுத்தருமாறு கூறியிருந்தேன். அதற்கு அவர் கூறியது, உங்களுக்கு நான் தொழில் வாய்ப்பை கண்டிப்பாக பெற்றுத் தருகிறேன். எனக்கு தொழில் வாய்ப்பை பெற்று தந்தார். ஆனால் என்னால் அந்த தொழில் வாய்ப்பில் ஈடுபட முடியவில்லை. ஏனென்றால் அப்பொழுது என்னுடைய பாட்டி, என்னுடைய அம்மம்மாவை நான் தான் பராமரித்துக் கொண்டிருந்தேன். அதனால அந்த தொழிலுக்கு என்னால் செல்ல முடியாதுதான். நான் அந்த தொழிலுக்கு செல்லவில்லை. அப்படியே சில காலம் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவரிடம் எனக்கு சில நண்பர்கள் கொடுத்த ஆலோசனையின் அடிப்படையில் அவருக்கு நான் ஒரு விடயத்தை அந்த ஆசிரியரிடம் கூறியிருந்தேன். அந்த ஆசிரியர் எனக்கு கூறியது, உங்களுக்கு என்ன செய்ய. நான் கூறியிருந்தேன், எனக்கு நாளை என்னுடைய பாட்டி என்னை விட்டு பிரிந்தால் நான் எப்படி வாழ்வது என்று தெரியவில்லை. அப்பொழுது எனக்கு ஒரு வாழ்க்கை துணை தேவையாக இருக்கும் என்று என்னுடைய நண்பர்கள் சொல்கிறார்கள். இதற்கு என்ன செய்யலாம்? அப்ப அந்த ஆசிரியர் எனக்கு கூறியது, நல்ல விடயம், நீங்கள் தெரிவு செய்த விடயம் நல்ல, நான் அதற்கு முயற்சி எடுக்கிறேன் என கூறி எனக்கு அவர்தான் இப்பொழுது என்னுடைய மனைவியுடைய பெயர், அதையும் நான் தெரிவிக்கின்றேன், புனிதா. அவரை எனக்கு திருமணம் செய்து வைப்பதற்கான சகல ஏற்பாடுகளையும் அவர்தான் செய்தார். இவ்வளவு நேரம் நான் அவரை பற்றி கூறுகிறேன். நான் அவருடைய பேரை சொன்னால் அது சிறப்பாக இருக்கும். அதுதான் பேரை குறிப்பிட மறக்கவில்லை. அவரின் அனுமதி இல்லாமல் அவர் பெயரை குறிப்பிட எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது. என்றாலும் பரவாயில்லை. அவரின் பெயர் பெனடிட்டா என்று, பெனடிட்டா டீச்சர் என்று தான் நான் அவரை எப்பயுமே அழைப்பது. நான் டீச்சர் என்று தான் அழைப்பது வழக்கம். ஆனால் அவருடைய முழு பெயர் பெனடிட்டா. அவள் தான் மன்னார்ல உள்ளவா. அவள் தான் எனக்கு இந்த வழி காட்டணும். நல்லது. உங்களுடைய அந்த வாழ்க்கை பயணத்திலே நீங்கள் அதாவது பார்வை ஓரளவு தெரிந்து பார்வை முற்றாக இழந்த போது நீங்கள் வீடுகளுக்குள் முழங்காமல் பின்பு உங்களுடைய முயற்சியினால் தன்னம்பிக்கையினால் நீங்கள் இன்று சமூக நீரோட்டத்தில் கலந்து நீங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். உண்மையில் இது வரவேற்கத்தக்கது. சமூகத்திலே பலர் இதை பார்த்துக் கொண்டிருப்பார்கள். பலருக்கு இது ஒரு முன்னுதாரணமான நிகழ்ச்சி என்று நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்தேன். அந்த வகையில் தற்போது நீங்கள் எவ்வகையான தொழில் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளன? அதையும் நான் கூற வேண்டும். என்னென்று சொன்னால், நான் யாழ்ப்பாணத்துக்கு வந்த பொழுது எனக்கு என்ன தொழிலை செய்வது என்று தெரியாத ஒரு தத்தளிப்பான நிலையில் தான் யாழ்ப்பாணத்துக்கு நான் வந்தேன். நான் யாழ்ப்பாணத்துக்கு வந்த பொழுது எனக்கு என்ன தொழிலை நான் மேற்கொள்வது என்று எனக்கு தெரியாது. அப்பொழுது அந்த வெனடிட்டா டீச்சர் தான் எனக்கு ஒருவரை அறிமுகப்படுத்தி வைத்திருந்தார். அவரின் பெயர் இப்பொழுது என்ன சொல்வது, என் முன்னாலே தான் அவர் இருக்கின்றார். அவரின் பெயர் கெமிலஸ் பெர்னாண்டோ, மாலிப்பாவைச் சேர்ந்த மெமோரியல் பாடசாலை ஆசிரியர். அவரை எனக்கு அறிமுகப்படுத்தி எனக்கு எந்த தொழில், அதாவது சுய தொழிலில் எப்படி ஈடுபடுவது, சுய தொழிலை எப்படி செய்வது, அதற்கான பயிற்சிகள் எப்படி வழங்குவது என்பது தொடர்பாக அவரை எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். அப்பொழுது அவர்தான் எனக்கு முதல்
தும்பு கைத்து கால் மீதி பின்னுவதற்கான ஒரு பயிற்சியை எனக்கு அவர் வழங்கி வைத்தார். வழங்கி அதற்கான உபகரணத்தையும் எனக்கு பெற்று தந்து எனக்கு அதற்கான உபகரணத்தையும் அவரே பெற்று தந்து அந்த பயிற்சியை எனக்கு அவர் வழங்கி வைத்தார். அவர் தான் ஆரம்பத்தில் எனக்கு தொழில் பழக்கிய என்ன சொல்லுவது குரு என்று குரு என்று எல்லோரும் சொல்லுவார். தொழில் பழகுவோரே சொல்றது குரு என்று. அப்ப எனக்கு அவர் தான் இந்த தொழிலை பழக்கி வைத்தார். இன்று நான் அவர் பழக்கிய அந்த தொழிலை இன்று வரை நான் நேர்த்தியாக செய்து கொண்டு வருகின்றேன். அதற்கு அது மட்டுமல்லாமல் அதற்கு மேலதிகமான தொழில்கள், அதாவது இப்பொழுது அதற்கு மேலதிகமான தொழில்கள், அதாவது என்னன்னு சொன்னால் இப்பொழுது என்னிடம் ஒரு தொழில் வாய்ப்பு, நான் இப்ப சாதாரண என்ன சொல்றது சபரீஷ் உற்பத்தி, அதாவது சபரீஷ் உற்பத்தி, அதாவது என்னுடைய மகனுடைய பெயர் சபரீஷ். அவரின் பெயரிலே சபரீஷ் உற்பத்தி தொழிற்சாலை ஒன்றை ஆரம்பிப்பதற்கான வேலை திட்டங்களை நான் இப்பொழுது மேற்கொண்டு வருகிறேன். அந்த உற்பத்தி தொழிற்சாலையில் இந்த கால்மிதியோடு மெழுகுதிரி உற்பத்தி, அதாவது ஊதுபத்தி, அதாவது இந்த என்பளப்புகள், அதே மாதிரி இப்படி ஒரு 6-7 உற்பத்திகளை அங்கு உற்பத்தி செய்து இந்த உற்பத்தி தொழிற்சாலைகள். ஏனென்று சொன்னால் எனக்கு இது ரொம்ப நாள் கனவு, என்னுடைய ஆசை. அது இந்த தொழிற்சாலை ஒன்று துவங்க வேண்டும் என்பது என்னுடைய அந்த நாள் ஆசை. இது இப்பொழுது தான் எனக்கு கை கொடுத்து கொண்டு வருகின்றது. விரைவிலே அது துவக்கப்படும். நல்லது. உங்களுடைய முயற்சி கைகூடுவதற்கும் முன்வருவதற்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய இந்த சேனலின் மூலமாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொடுக்கிறோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் இந்த உலகத்தில் உங்களோட நல்லவர்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு கண் ஒரு தடை என்று கருதுகிறீர்கள். கண் பார்வை அற்றது தடையாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள். ஒரு காலத்தில் நான் முடங்கி இருந்த பொழுது அப்படி நினைத்தது உண்டு. வாழ முடியாது என்று முடங்கி இருந்த பொழுது, அதாவது எனக்கு யாரும் வழிகாட்டாத பொழுது, நான் முடங்கி இருந்த பொழுது அப்படி எதிர்பார்த்தது உண்டு. ஆனால் இப்பொழுது நான் அப்படி நினைக்கவில்லை என்று சொன்னால், நான் முதலிலே யாழ்ப்பாணத்திலே வந்து இந்த சுயதொழிலை துவங்கி செய்து கொண்டிருக்கும் பொழுது இலங்கை கண்பார்வையற்றோர் அறக்கட்டளை நிலையம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டது. அந்த ஸ்தாபிக்கப்பட்ட நிறுவனத்தில் ஆரம்பத்திலே நிர்வாகத்துக்குள்ளே நான் ஒரு உபத்தலைவராக இருந்து நிர்வாகத்தில் பயணித்திருந்தேன். நாளடைவிலே அது எனக்கு ஒரு வளர்ச்சி பாதை, அதாவது செயலாளராக இப்பொழுது உபசெயலாளராக இருக்கின்றேன். அதற்கு இந்தளவு தூரத்துக்கு என்னை வழி நடத்தி, இந்தளவு தூரத்துக்கு என்னை கொண்டு என்ன சொல்றது இந்த இடத்திலே இன்றைக்கு நான் ஒரு நேர்காணல் தருவதற்கு அமர்ந்திருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் அறக்கட்டளையோட தலைவர், அவருடைய நிர்வாக சபையில் தான் முக்கியமான காரணம். அதாவது எனக்கு அடித்தளத்தை உருவாக்கி கொடுத்தது அந்த நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கு முதல் கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இதற்கு வந்து இன்றைக்கு நான் இந்த அளவு நிர்காணத்தில் இருப்பேன் என்று நான் ஒரு நாளும் நினைக்கவில்லை. அதற்கு முதல் கண் என் அறக்கட்டளைக்கு என்னுடைய நன்றி. உண்மையிலே இந்த பார்வையற்றோர் அறக்கட்டளை நிலையம் என்பது பார்வையற்றவர்களுக்கு பல சேவைகளை செய்து வருகின்றது இங்கே குறிப்பிடத்தக்கது. கச்சேரிகளிலே கிழக்கொடுமையிலே அவர்கள் இருக்கின்றார்கள். அந்த நிறுவனத்தினருடைய அலுவலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. உறவுகள் அவர்களோடு தொடர்பு கொண்டும் பார்வையற்றவர்களுக்கு உங்களாலான பங்களிப்பினை செய்யலாம் என்பது இந்த வேளையிலே ஒரு விடயமாக கூறிக்கொண்டு, நல்லது பகிர்ந்தரன், உங்களுடைய அந்த முயற்சியும் நீங்கள் முன்னுக்கு வந்த அந்த செயற்திறனும் உண்மையில் அது ஒரு சாதனையாகவே கருதப்படுகிறது. என்று சொன்னால், மாற்றுத்திறனாளிகளை இயலாதவர்கள் சமூகத்திற்கு பிரயோசனமற்றவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் உங்களாலும் சமூக பொருளாதாரத்திற்கு பங்களிப்பு செய்ய முடிகிறது என்பது ஒரு நல்லதொரு விடயமாகும். அதன்படி நீங்கள் ஒரு குடும்பஸ்தார், அப்படித்தானே, ஒரு குழந்தை இருக்கிறது. இதுவும் இன்றைக்கு சமூகத்திலே ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. நல்லது. நீங்கள் இந்த சமூகத்தோரிடம் என்ன கருத்தை சொல்ல விரும்புகின்றீர்கள்? இந்த சமூகத்துக்கு என்ன சொல்ல விரும்புகின்ற ஆதங்கத்தை? அதாவது
நான் அதற்காக மற்றவர்களை குறை சொல்ல இந்த இடத்துக்கு வரவில்லை. ஒரு ஆதங்கம் தான். என்னுடைய ஆதங்கம் தான் அது. என்னென்று சொன்னால், பார்வை, அதாவது எந்த ஒரு மாற்றுத்திறனாளி பார்வையற்றவரோ இல்லை வேறு ஏதும் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் கூட அவர்களை செயல் செய்து யாரும் புறக்கணிக்காதீர்கள். ஏனென்று சொன்னால், நாங்கள் ஒரு உற்பத்தியை கொண்டு வந்தோம் என்றால் சில சில எல்லாரையும் சொல்லவில்லை, ஒரு சில மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இப்ப நான் உதாரணத்துக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு உற்பத்தி, அதாவது எங்களுடைய தாயகத்தின் லிக்விட் ஒன்றை நான் எடுத்து சென்று ஒரு ஒரு பஸ் ஸ்டாண்டிலோ இல்ல ஒரு உற்பத்தி பொருட்களை கொண்டு நான் விற்பனைக்கு ஈடுபட்டால் சிலவர்கள் அதை மனமுயர்ந்து வாங்குவது வழக்கம். சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், 20 ரூபாயை கையில் தந்து எங்களுக்கு இது வேண்டாம், இந்த 20 ரூபாயை வைத்துக் கொள்ளுங்கள் என எங்களிடம் தருவார்கள். அந்த நேரம் நாங்கள் யோசிப்போம், ஏன் நாங்கள் இந்த தொழிலுக்கு வந்தோம், ஏன் எங்களிடம் எல்லாரிடம் பெற்றுக்கொள்கிறார், ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி செய்கிறார்கள். நான் அந்த நேரம் ஆதங்கப்பட்டது ஒன்று மனதிலே. ஏனென்று சொன்னால், அதற்காகத்தான் இந்த சமூகத்தில் உள்ளவர்களிடம் கேட்க வேண்டிய ஒரே அன்பான வேண்டுகோள் என்னென்றால், எங்களுடைய உற்பத்தி யார் மாற்றுத்திறனாளிகள் யார் வந்து எந்த உற்பத்தியை கொண்டாலும் தயவு செய்து அந்த உற்பத்திகளை பெற்று எங்களை ஊக்குவியுங்கள். நீங்கள் 150 ரூபா கொடுத்து ஒரு லிக்விட் வாங்கினால்தான் அன்றைக்கு எங்களோட, அதாவது அந்த எங்களுடைய எந்த உற்பத்தி பொருளாக இருந்தாலும் நீங்கள் எங்களிடம் பெற்றால்தான் எங்களுடைய வாழ்வாதாரம் அதை நம்பித்தான் பயணிக்கின்றது. அப்பொழுது உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டுமே மாற்றுத்திறனாளிகள் நாங்கள் இந்த சமூகத்திலே ஒரு நல்ல ஒரு பயனாளிகளாக கௌரவத்தோடு வாழ்வதற்கும் சொந்த காலிலே நிற்பதற்கும் ஒரு ஊண்டுகோலாக இருக்கும். அப்பொழுதுதான் நாங்களும் சமூகத்தோடு இணைந்து பயணிக்க முடியும் என்பதை புரியுது. நன்றி மகிந்தரன் அவர்களே, இவ்வளவு நேரமும் என்னுடைய கலியகத்திற்கு வந்து இந்த பேட்டியினை தந்தமைக்காக பார்த்து நன்றி, உங்களுக்கு நன்றி கூறுகின்றோம். அது மாத்திரமல்ல உறவுகள், எங்களுடைய மாற்றுத்திறனாளிகளுடைய தாயகம் என்ற பெயரில் உற்பத்தி கூடம் ஒன்று யாழ்ப்பாணத்திலே பண்ணை வீட்டிலே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே நீங்கள் சொன்னால் மாற்றுத்திறனாளிகளுடைய உற்பத்தி பொருட்கள் அங்கே விற்பனையாகிறது. நீங்கள் அந்த உற்பத்தி பொருட்களை வாங்குவதன் மூலம் ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளுக்கும் நீங்கள் கௌரவத்தோடு வாழ்வதற்கு உதவி செய்கிறீர்கள் என்பதனையும் இந்த இடத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். அதோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இந்த ஊடக பணிப்பாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற திரு அண்டனி சாயிசரன் மற்றும் தொழில்நுட்ப உதவி வழங்கிக் கொண்டிருக்கின்ற செல்வி பிரசன்னா பிரவீனா அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். உறவுகளை நன்றி, வணக்கம்.